உங்களுள் முதன்மையாக இருக்க விரும்புபவர் உங்களுள் கடையவராக இருக்கட்டும். ஒரு ஸ்கூலில் மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்காக அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எல்லா அம்மாக்களையும் அழைக்கிறார். ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால், அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் ஃபுல்லாக அந்த குழந்தைகளுடைய அம்மாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைகிட்டையுமே ஒரு பூவை கொடுத்து, இதை கொண்டு போய் உங்களுடைய அம்மாவுக்கு கொடுத்து மதர்ஸ் டே விஷஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொருவராக தன்னுடைய அம்மாவை தேடி சென்று அம்மாக்கிட்ட போய் அந்த பூவை கொடுத்துட்டு ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. ஒரு குழந்தை மட்டும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அதே இடத்துல நின்றுக்கிட்டு பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெண்மணி நடந்து வராங்க. நடந்து போய் அந்த குழந்தை முன்னாடி முட்டி போட்டு கட்டி அணைக்கிறாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, அது பெண்மணி கிடையாது, பெண் அணியக்கூடிய உடையை அணிந்து வந்த ஒரு ஆண். அந்த ஆண் வேறு யாருமல்ல, அந்த குழந்தையினுடைய அப்பா. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது. தன்னுடைய குழந்தை அம்மா இல்லை என்கிற அந்த சோகத்திலே, அந்த ஏக்கத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தையினுடைய தந்தை அவங்க அம்மாவுடைய ஆடையை அணிந்து அந்த மதர்ஸ் டே ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணுகிறார். எல்லாரும் கேவலமாக நினச்சாலும் பரவாயில்ல, எல்லாரும் சிரித்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தைக்காக நான் இத்தகைய செயலை செய்வேன் என்று சொல்லி அந்த குழந்தை மன வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அந்த மதர்ஸ் டே ஃபங்க்ஷனில் ஒரு அப்பா கலந்து கொண்டார். தன்னுடைய குழந்தைக்காக அம்மாவுடைய வேடம் தரித்தார். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்பதற்காக தன்னுடைய மகளுடைய சந்தோஷம்தான் முக்கியம், தன்னுடைய மகள் தன்னுடைய அம்மாவை மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக அம்மாவாக வேடம் அணிந்தார் அந்த தந்தை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் பெரியவர்கள்? இந்த கேள்விதான் இன்றைய நாளில் உங்களிடமும் என்னிடமும் கேட்கக்கூடிய ஒரு அழகான கேள்வி, ஒரு அர்த்தமுள்ள கேள்வியாக இருக்கிறது. பல நேரங்களில் நீங்களும் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் தான் பெரியவன், என் குடும்பத்தில் நான் சொல்கிறதா நடக்கணும், நான் வேலை செய்கிற இடத்துல நான் சொல்கிறதா நினைக்கிறோம், நான் கோயிலுக்கு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். ஒருவேளை தப்பித்தவறி என்னுடைய எண்ணங்களின்படி அந்த செயல் நடக்கவில்லை என்று சொன்னால், என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய குடும்பத்தாரோ, என்னுடைய அன்பியத்தாரோ, என்னுடைய உறவுகளோ, என்னுடைய சொந்த பந்தங்களோ நடக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு அது பிடிக்காது, நான் அவர்களை வெறுக்கிறேன். இந்த ஒரு மனப்பாங்கிலிருந்து பெரியவர்கள் என்கிற அந்த ஒரு நிலை தோற்றத்திலோ வயதிலோ முதிர்ச்சியிலோ அல்ல, மாறாக அன்பான மனதிலும் அமைதியான ஆளுமையிலும் தாழ்மையான குணத்திலும் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நாளுடைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. முதல் வாசகத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். சாலமோனுடைய ஞான நூலிலிருந்து இந்த வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விவிலிய பின்னணி என்னவென்று சொன்னால், யூத குழுமம் அலெக்சாந்திரியா நகரிலே வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த சாலமோனின் ஞானம் என்கிற நூல் அலெக்சாந்திரியா மக்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யூத குழுமத்திற்கு எழுதப்பட்டது. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, யூத குழுமத்தை சேர்ந்தவர்கள் அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அலெக்சாந்திரியா நகரம் கிரேக்க கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்டது. செல்வ செழிப்பிலும் கல்வியிலும் மேலோங்கி இருந்தது. அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஏற்படுகிறது. அப்படி என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் கல்வியிலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய திருச்சட்டம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வாததாக இருக்கிறது. காலாவதியாகிய சட்டங்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ என்கிற எண்ணத்தை அவருடைய மனதிலே விதிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில யூதர்கள் கிரேக்க கலாச்சாரத்தை ஒட்டி வாழ்கிறார்கள். அதற்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். திருச்சட்டத்தை ஒதுக்கி வைத்து வருகிறார்கள். ஆனால் ஒரு சில யூத மக்கள், திருச்சட்டம்தான் எங்களுக்கு முக்கியம், நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுள் எங்களை தனிப்பட்ட விதத்திலே தேர்ந்தெடுத்திருக்கின்றார், எங்களுடைய இனம் மற்ற மக்களுக்கு நடுவே
மற்ற இனத்தாருக்கு நடுவே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட இனமாக இருக்கிறது. என்ன நேர்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கடவுளை விட்டு விலகி போக மாட்டோம் என்கிற மனதிநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சாலமோனின் ஞானம் எழுதப்படுகிறது. மற்ற மக்கள் எல்லாருமே இவர்களை, அதாவது யாரெல்லாம் திருச்சட்டத்தை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களை புறக்கணித்து வைத்திருக்கிறார்கள். திருச்சட்டத்தை சார்ந்து வாழக்கூடிய யூதர்கள் மற்ற மக்களை பொல்லாதவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் தாழ்ந்தவராகவும் ஒருவர் உயர்ந்தவராகவும் கருதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த ஒரு நூல் எழுதப்படுகிறது. சாலமோனின் ஞானம் அவர்களுக்கு அழகாக எடுத்துக் கூறுகிறது. கடவுளுடைய திருச்சட்டம் தான் முக்கியம். யாரெல்லாம் கடவுளுடைய நீதி நெறியின்படி நீதிமான்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உதவிட ஆண்டவர் கண்டிப்பாக வருவார். ஒருவேளை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்களை அவர்கள் சந்தித்தாலும் அவர்களுக்காக ஆண்டவர் போராடுவார். ஆண்டவர் அவர்களுக்கு உடனிருப்பார். ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவார் என்கிற செய்தியினை இன்றைய நாளுடைய முதல் வாசகம் தாங்கி வருகிறது. இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தினுடைய அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்கிறது தான் சரி, எனக்கு என்ன இஷ்டமோ அதைத்தான் நான் செய்வேன் என்கிற மனநிலையிலிருந்து விலகி ஆண்டவருக்கு எது உகந்தது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பார்வையிலே எது சரியானது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட விருப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அது கடவுளுடைய பார்வையிலே அது சரியானதாக இருக்கிறதா, நியாயமானதாக இருக்கிறதா, நீதியானதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் நம்முடைய தனிப்பட்ட எண்ணங்களையும் தனிப்பட்ட கருத்துக்களையும் நம்முடைய மனித அறிவையும் தள்ளி வைத்துவிட்டு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது சிந்தனைக்காக நம்முடைய இரண்டாவது வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு திருத்துதர் எழுதிய திருமுகம். நம்முடைய ஆதி திருச்சபை சந்தித்த இரண்டாவது பிரச்சனை பொறாமையும் கட்சி மனப்பான்மையும். ஆதி கிறிஸ்தவர்கள் இத்தகைய ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்கிறார்கள். அப்பொழுது யாக்கோபு திருத்தூதர் தன்னுடைய திருமழலை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழுதுகிறார். அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில மக்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சிற்றின்ப நாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், சுயநலமான வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், தன்னை மையப்படுத்திய வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்றவர்களை எல்லாம் அவர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள், தங்களுக்குள்ளே பிளவுபட்டு இருக்கிறார்கள், கட்சி மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, நான் இவங்க சொல்கிறத நான் கேட்பேன், எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ, இப்போ நான் எதிர்பார்க்கிறத இவங்க செய்வாங்க, எனக்கு விருப்பமானது இவங்க செய்வாங்க அப்படின்னா நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு பிடிக்காததை இவங்க செய்வாங்க அப்படின்னா நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்று தங்களுக்குள்ளே அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை எல்லாம் பொது இடங்களிலே காண்பிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு ஒரு குடும்பத்தை பிடிக்கல, எனக்கு ஒரு நபரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொது இடங்களில் வந்து நான் அவர்களுக்கு எதிராக வழக்காடுவேன், நான் அவர்களுக்கு எதிராக பேசுவேன், நான் அவர்களுக்கு எதிராக செயல்படுவான் என்று சொல்லி தங்களுக்குள்ளே அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யாக்கோபு ஆண்டவருடைய ஞானத்தை அவர்கள் கண்முன்பாக வைத்து சிந்திக்க அழைக்கின்றார். ஆண்டவருடைய ஞானம் எவ்வளவு வல்லமையானது, எவ்வளவு பெரியது, அது அமைதியானது, யார் பக்கமும் சார்ந்திராமல் நடுநிலைமையிலே இருக்கக்கூடியது, அன்பையும் இரக்கத்தையும் நீதியையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் கட்சி மனப்பான்மையோடு அல்லது சிற்றின்ப நாட்டங்களுக்கோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லி யாக்கோபு திருத்தூதர் அழகாக எடுத்திருக்கிறார். இன்றைய நாளுடைய இரண்டாவது வாசகத்தின் வழியாக இரண்டாவது சிந்தனையை சிந்தித்து பார்ப்போம். உலக நாடுகளில் தொடங்கி நம்முடைய குடும்பங்கள் வரைக்கும் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு கட்சி மனப்பான்மையும் பொறாமையும் சிற்றின்ப நாட்டங்களும் தன்னை மையப்படுத்திய வாழ்வு முறையும் தான் காரணம். எனக்கு ஒரு சிலரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அவங்க சொல்கிறத கேட்பேன், எனக்கு ஒரு சிலரை பிடிக்கல அப்படின்னா அது நல்லதாக இருந்தாலும் கூட அதை நான் கேட்க மாட்டேன். ஒரு ஃபேவரட்டிசம். எனக்கு பெரிய பையனை பிடிச்சிருக்கு, சின்ன பையனை பிடிக்கலையா, பெரிய பையன் சொல்கிறது எல்லாமே சரி, அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பையனை பிடிக்கலையா, அவன் சரியாகவே சொன்னாலும் அதை நான் செய்ய மாட்டேன். குடும்பத்திலோ அல்லது அன்பியங்களிலோ அல்லது உறவுகளிலோ சொந்த பந்தங்களிலோ
ஏன் கோவிலிலும் கூட இப்படிப்பட்ட பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் நடந்தேறிக்கொண்டே இருப்பதனால் பல நல்ல காரியங்கள் தடைபட்டு கொண்டே போய் கொண்டிருக்கின்றன. எனக்கு இந்த ஃபாதரை பிடிக்கல, நான் அவர் சொல்கிறத கேட்க மாட்டேன். எனக்கு இந்த சிஸ்டரை பிடிக்கல, அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு நான் இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டே இருப்பேன். அவர்களுக்கு நான் முட்டுக்கட்டையை போட்டுக்கொண்டே இருப்பேன். அது நல்லதாக இருந்தால் எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர். எனக்கு அவங்களை பிடிக்கல, ஸோ அவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சமூகத்தையே பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல உறவுகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல மனிதர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு தடையாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். பொறாமை, கட்சி மனப்பான்மை, சிற்றின்ப நாட்டங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? தன்னை மையப்படுத்திய வாழ்வுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? அல்லது பிறரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? பிறருடைய நலனுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? அல்லது பொதுவான நன்மையான காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? என்னுடைய தனிப்பட்ட விருப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எது பொது நலனோ அதற்காக என்னுடைய பங்களிப்பை நான் கொடுக்க முயற்சி செய்கிறேனா? இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நெறி. இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதுதான் உண்மையான முன்னேற்றம். இத்தகைய அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த வளர்ச்சியான வாழ்க்கைக்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். மூன்றாவது சிந்தனையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இன்றைய நாளுடைய நற்செய்தியிலே அழகாக எடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கப்பர்நாகும் என்கிற ஊருக்கு வருகிறார். இந்த கப்பர்நாகும் பல சீடர்களுக்கு சொந்த ஊர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 12 பேரையும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக அனுப்பியிருக்கிறார். அவர்கள் எல்லாருமே திரும்பி வந்திருக்கிறார்கள். திரும்பி வந்தவுடனே சொந்த ஊர்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள் ஓய்வெடுப்பதற்காக. அப்படி ஓய்வெடுக்க போகும் பொழுது சீடர்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சுருக்கேன் தெரியுமா, எத்தனை புதுமைகளை செய்திருக்கிறேன் தெரியுமா, இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் தெரியுமா, நான் தான் நமக்குள்ளே பெரியவனாக இருக்கிறேன், பல்வேறு விதமான ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் நான் செய்திருக்கிறேன். ஊருக்கு போன உடனே என்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் இதையெல்லாம் அறிவிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தாங்கள் செய்த செயலிலே மமதை கொண்டவர்களாக, தற்பெருமை கொண்டவர்களாக அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்கிற வாதாடுதலை மேற்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சாவை முன்னறிவிக்கிறார். மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே ஒரு துன்பமான ஒரு காரியத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்வதாக இல்லை, அதற்கான விளக்கத்தை கேட்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு முக்கியமானதாக படவே இல்லை. சீரலை பொறுத்த வரைக்கும் தாங்கள் என்ன செய்தோம் என்பதைத்தான் அவர்கள் முதன்மையாக கருதினார்களே தவிர இயேசு என்ன சொல்ல வரார், எதற்காக தன்னுடைய சாவை அறிவிக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு கூட நேரம் ஒதுக்காமல் இருந்தார்கள். தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்பதிலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை வரவழைத்து, உங்களில் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கடைசியானவர்களாக இருங்கள், எல்லாருமே உங்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல போய் மற்றவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள் என்று சொல்லி புதியதொரு நெறியை அவர்களுக்கு கற்பிக்கின்றார். அவர்களை பொறுத்தவரைக்கும் பெரியவர்கள் என்று சொன்னால் சமூகத்திலே உயர்ந்தவர்கள். எல்லாரும் அவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவார்கள், வணக்கம் செலுத்துவார்கள், மரியாதை கொடுப்பார்கள், மதிப்பு கொடுப்பார்கள். எல்லாரும் அவர்களுக்கு வந்து பணிவிடை செய்வார்கள். எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படிவார்கள். அவருடைய பேச்சுக்கு யாருமே எதிராக பேச மாட்டார்கள் என்கிற மனநிலையில் இருந்தவர்களுக்கு நீங்கள் போய் முதல்ல கடைசியாக நில்லுங்க, நீங்கள் போய் முதல்ல தொண்டு செய்யுங்கள் என்று கூறுகிறார். காரணம் என்ன? கடைசியில் இருப்பவர்களுக்குத்தான் கடைசியில் இருப்பவர்களுடைய மனநிலை தெரியும். தாங்கள் எவ்வாறு ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், தாங்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், தாங்கள் எவ்வாறு மதிக்கப்படவே இல்லை, எங்களுடைய மனித உரிமைகளோ எங்களுடைய மாண்புகளோ போற்றப்படவே இல்லை என்கிற நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் உங்களுடைய உதவி தேவையை தவிர நீங்கள் தொண்டு பெற வேண்டும் என்று விரும்பாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். உண்மையான சீடத்துவம் என்பது முதன்மையாக இருப்பதில் அல்ல, முதன்மையான இடங்களை தேடுவதில் அல்ல, பெருமையோ புகழையோ தேடிச் செல்வது அல்ல, மாறாக அனைவரிலும் கடைசியானவராக இருக்க வேண்டும். சீடத்துவம் என்பது தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்காக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மூன்றாவது சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளில் குடும்பமாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், சுகப நிகழ்வுகளாக இருக்கலாம், அன்பியங்களாக இருக்கலாம், பங்கு தளங்களாக இருக்கலாம். எத்தனை நேரங்களில் நீங்களும் நானும்
முதன்மையான இடங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். தான் மதிக்கப்பட வேண்டும், என்னை எல்லாரும் மதிக்க வேண்டும், எனக்கு எல்லாரும் மரியாதை செய்ய வேண்டும், எல்லாரும் எனக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், எல்லாரும் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும், நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக நான் செயல்படுவேன், அவர்களை நான் ஒதுக்கி வைத்து விடுவேன், அவர்களை நான் புறக்கணித்து விடுவேன், அவர்கள் உதவி என்று கேட்டாலும் கூட நான் அவர்களுக்கு செய்ய மாட்டேன் என்கிற ஒரு சுயநலமான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைய நாளில் யோசித்து பார்ப்போம். உண்மையான சீடத்துவம் என்பது முதன்மையான இடங்களை தேடுவது அல்ல, மாறாக கடையவர்களும் கடையவராக இருப்பது. தொண்டு ஏற்பது அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவது. எதற்காக இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் என்று சொன்னால், சிறு பிள்ளைகள் தான் சமநிலையில் இருப்பார்கள். இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ எதுவாக இருந்தாலும் சமநிலையில் இருப்பவர்கள் இந்த குழந்தைகள். இயேசுடைய காலத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக, மதிக்கப்படாதவர்களாக, ஒரு பொருளாக பாவிக்கப்பட்டவர்கள் தான் குழந்தைகள். யாரெல்லாம் குழந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உண்மையான தாழ்ச்சியை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாழ்ச்சியை கொண்டவர்கள் தான் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியும் என்று கூறுகிறார். எனவே இன்றைய நாளிலே யார் பெரியவர்கள் என்ற கேள்விக்கு சரியான பதில் அறிவோ அழகோ முதிர்ச்சியோ பணபலமோ பதவியோ புகழோ பெருமையோ அல்ல. அன்பான மனம், அமைதியான ஆளுமை, தாழ்மையான குணம், இந்த மூன்றும் நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்திப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் அன்பான மனதையும் அமைதியான ஆளுமையையும் தாழ்ச்சியான குணத்தையும் இந்த தெய்வீக திருப்பலியிலே வேண்டுவோம். ஆமென்.